வணக்கம். தமிழ்நாடு எப்பவுமே சமூக நீதியின் நிலம், சமநீதியின் நிலம், திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்கின்ற இந்த மாநிலத்தில்தான் எல்லோருக்குமான வாய்ப்பு பகிர்ந்தளிக்கப்படுகிறதுன்னு இந்தியா முழுக்க உறக்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? மனுநீதியில ஒரு வாசகம் இருக்குங்க. என்னன்னா, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படிங்கிறது. அதாவது கல்வியின் மூலமாக சிந்தனை வந்துரும், சிந்தனையின் மூலமாக கேள்விகள் வந்துரும், கேள்விகள் பிறந்தால் அவர்கள் முதுகெலும்பை நிமிர்த்தி வைத்து கேள்விகள் கேட்பார்கள், தங்களை அடக்குகின்ற அந்த ஆதிக்க சக்திகளை பார்த்து கேள்விகள் கேட்பார்கள்ங்கிறதான் இதோட சூழ்ச்சியோட ஆணி வேர் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அந்த ஆணி வேரை, அதாவது சூழ்ச்சியை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற அந்த திராணி, அந்த வல்லமை, அந்த தைரியம், அந்த அச்சமில்லாத நிலையை எங்க பார்க்கலாம்? இந்தியாவில் அதிகமான தமிழ்நாட்டில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தான் நீ சூத்திரன் அதனால் அடங்கி போக வேண்டும், நீ பஞ்சமன் அதனால் அடங்கி போக வேண்டும், நீ முகத்தில் பிறக்கவில்லை அதனால் முகத்தில் பிறந்த எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அடிமைகள் அப்படிங்கிற நிலையை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்முடைய நீதி கட்சி காலத்திலிருந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்போது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதல்வர், இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு நீட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜாதிகள், அதனால் வருகின்ற பாகுபாடுகள், அதனால் வருகின்ற அடிமைத்தனம், இது எல்லாம் இல்லாத நிலையை உருவாக்குவதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாம சொல்றது இல்ல, தமிழர்கள் சொல்வதை தாண்டி வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேயே குடியமர்கின்ற அந்த வெளிமாநிலத்து மக்கள் கூட இதைத்தான் மிக உரத்த குரலில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த தமிழ்நாடு நிம்மதியா இருக்குங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்க மக்கள் வேறுபாடு பார்க்கறது இல்ல, நீ வேற ஜாதியை சார்ந்தவன், வேற மதத்தை சார்ந்தவன், வேற மாநிலத்தை சார்ந்தவன் அப்படி இல்லாம எல்லாருமே அன்பா இருக்காங்க, எல்லாருமே உதவி செய்யறாங்க அப்படிங்கறது நிறைய நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு நீள பீடிகை அப்படிங்கறதான நீங்க கேட்கிற கேள்வி. இந்த கருத்தியலை முதல்ல மனு தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த நூல் என்ன தெரியுமா சொல்லுது? இத முதல்ல கேட்டா நம்ம என்ன பேச போறோங்கிறதுக்கான முக்கியத்துவம் தெரிய வரும். அதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது. அதுல தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களாகவே இருந்தும் கூட, ஆமா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன தெரியும், அவங்க என்ன சாதிச்சாங்க, அவங்க என்ன கிழிச்சாங்க அப்படின்னு எல்லாம் கருத்து சொல்கின்ற அந்த கருத்து மன்னர்களும் மன்னிகளும் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கான பதில் தான் இந்த பதிவு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற போது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு கொடுக்கின்ற அத்தனை சுதந்திரத்தையும் அனுபவித்துக் கொண்டு, அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அனுபவித்துக் கொண்டு, பிற மாநிலங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை இருக்கிறது என்கின்ற புரிதல் இல்லாமல், ஆமா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு என்று இந்த காதுக்கும் அந்த காதுக்குமாக வாய்க்கிழிய பேசி கமெண்ட் போடுற அந்த புத்திசாலிகள் இருக்கீங்கல்ல, அந்த மக்களுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்க கொண்டாடுற மனு தர்ம சாஸ்திரம், நீங்கள் கொண்டாடுகின்ற வைதீக மரபு, நீங்கள் கொண்டாடுகின்ற அந்த முகத்தில் பிறந்த உயர்ந்த குடிமக்கள், அவர்கள் சொல்லுகின்ற இந்த நீதி நூல் மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறத முதல்ல கேட்டுருங்க. அப்புறம் தான் நம்ம சொல்ல போற செய்திக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். இந்த மனு தர்ம சாஸ்திரத்துல 4ஆம் அத்தியாயத்துல 80வது கருத்தா இது வந்திருக்கு. சூத்திரனுக்கு இந்த பிறப்புக்கு பயன் தரும் அர்த்த சாஸ்திரம் முதலானவற்றை சொல்லித்தரக்கூடாது. தன்னுடைய சீடன் அல்லாத சூத்திரனுக்கு தான் சாப்பிட்டு மீந்த உணவை கொடுக்க கூடாது. ஹோமம் செய்து மிகுந்ததை சூத்திரனுக்கு கொடுக்க கூடாது. தர்மம், விரதம் போன்றவற்றை ஒரு பிராமணனை முன்வைத்துக் கொள்ளாமல் நேரடியாக சூத்திரனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. எவன் சூத்திரனுக்கு விரதத்தையும் தர்மத்தையும் சொல்லித் தருகிறானோ அவன் அந்த சூத்திரனோடு சேர்ந்து அசம்விருதம் என்னும் இருளில் நரகத்தில் மூழ்குவான். அதாவது சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே, அவர்களை எல்லா காலத்திலும் அடிமையாகவே வைத்திரு, அவர்களை சிந்திக்க விடாதே என்பதுதான் இந்த மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற செய்தி. சரி, இப்போ அதுக்கு என்னன்னு கேக்குறீங்களா? மிக முக்கியமாக இன்றைக்கு முரசொலியில் வந்திருக்கின்ற இந்த அறிவிப்பு பாருங்க. அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம். என்னது? ஆதி திராவிடர் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலமாக 11 எழுத்தாளர்களின் படைப்புகளை வெளியிட தலா 1 லட்சம் உதவித்தொகை கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு. மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே, சிந்தனையை கொடுக்காதே, அவனுக்கு வேதங்களை கற்றுத்தராதே, அவனுக்கு கல்வியை சொல்லித்தர வாய்ப்பையே ஏற்படுத்தாதேன்னு சொன்னதுனாலதான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க கல்விக்கூடங்கள் என்பது அந்த உயர் சாதியினருக்கு மட்டுமாகவே இருந்தது. மற்ற 3 சாதியினரும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நீ கல்வி கற்க கூடாது. என்ன, என்கிட்ட அடிமையாள வேலை செய்யற நீ, ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் ஒன்னா ஒரே ஸ்கூலுக்கு போகணுமா? அதெல்லாம் கிடையாது. நீ எங்களுடைய அடிமை. உன்னுடைய காலம் முடிந்தவன் உன்னுடைய மகனை எங்களுடைய அடிமையாக நீ எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன இந்த சமூகத்தில் தான் இப்போது நம்முடைய ஆதி திராவிடர் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலமாக 11 எழுத்தாளர்களின் படைப்பை வெளியிட 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை நம்முடைய தமிழ்நாட்டு அரசு கொடுக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளியை, சிந்தனை வெளியை ஏற்படுத்தி கொடுக்கிறது தமிழ்நாட்டு அரசுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சிந்தியுங்கள், சிந்திப்பதை எழுத்தாக மாற்றுங்கள், அதை நூலாக வெளியிடுவதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம் 1 லட்சம் ரூபாய் என்பது எப்படிப்பட்ட பாய்ச்சல். ஏன்னா எந்த படைப்பாளருக்கும் தன்னுடைய நூலை வெளியிட வேண்டும் என்பதுதான் ஆகப்பெரும் கனவாக இருக்கும் வாழ்க்கையிலேயே. அதற்காக முட்டி மோதி செலவு செய்து வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லாமல் தடுமாறி நிற்கின்ற பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். மகாகவி பாரதியார் கூட தன்னுடைய நூலை, கவிதைகளை தொகுப்பாக வெளியிடுவதற்கு எல்லோரும் 1 ரூபாய் கொடுங்கள், நான் என்னுடைய தொகுப்பை வெளியிடுகிறேன், அது மிக அதிகமாக விற்று தீர்ந்து போகும், அப்போது உங்களுக்கு நான் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பேன் என்று ஒரு கால் கடுதாசின்னு சொல்லுவோம்ல, கார்டு, அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு அனுப்பி 1 ரூபாய் கேட்ட அந்த கொடுமை எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனா அவருக்கு 1 ரூபாய் யாருமே கொடுக்கலைங்க. இப்போது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. எவ்வளவு அற்புதமான சேவை இது பாருங்க. எளிய மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள், நீங்கள் சிந்தியுங்கள், அது செய்யுங்க. உங்களுடைய சிந்தனையை நூலாக மாற்றி தருவதற்கு நாங்கள் உங்களுக்கு கொழுகொம்பாக இருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு அரசை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? அப்போ மனு தர்ம சாஸ்திரம், மனு அதர்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த மனு நீதி கோட்பாடு என்பது மனித குலத்துக்கு எதிரானது. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற இந்த ஆட்சியில் தான் இந்த மாதிரி ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் எழுதுகின்ற அந்த எழுத்தை ஆவணப்படுத்த வேண்டும், அவர்களுடைய சிந்தனையும் இலக்கியம்தான் என்று சொல்லுகின்ற அந்த பண்பாடு, அந்த மனிதநேயம், அந்த உயர்குடியில் பிறந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த இலக்கணம், இந்த இலக்கியம் இதுதான் உயர்ந்தது, இதுதான் எங்களால் படைக்கப்பட்ட இலக்கியம் தான் மிகச்சிறந்தது, அதுதான் இலக்கியத்தின் அடையாளமாக இருக்கும் என்று அவர்கள் கொண்டாடுகின்ற போது, பண்டிதர்களை வைத்து எழுதுகின்ற படைப்புகள் தான் இலக்கியம் என்று அவர்கள் கொண்டாடுகின்ற போது, நம்முடைய தமிழ்நாட்டு அரசு இல்லை, எளிய மக்கள், நம்முடைய மண்ணோடு மண்ணாக, மக்களோடு மக்களாக வியர்வை சிந்தி வாழ்கின்ற அந்த மக்களின் படைப்புகள் தான் உண்மையிலேயே மக்கள் இலக்கியம் என்பதை புரிந்து அவர்களுக்காக 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறது அவர்களுடைய நூலை வெளியிடுவதற்கு. இந்த செய்தியை பாருங்களேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த இலக்கிய படைப்புகளில் 11 நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களது படைப்பினை வெளியிட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஆதி திராவிடர் பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த 9 எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சனைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தாளர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். இதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இவர்களது சிறந்த இலக்கிய படைப்பினை வெளியிட தலா 1 லட்சம் ரூபாயாக வழங்கப்பட உள்ளது. அதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இன்றைக்கு முரசொலியில் மிகச்சிறப்பான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசின் சிறப்பு. எல்லோருக்கும் எல்லாம் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஒரு சிலருக்கு மட்டுமே வெளிகள் கொடுக்கப்பட வேண்டும், ஒரு சிலருக்கு மட்டுமே மேடைகள் கொடுக்கப்பட வேண்டும், ஒரு சிலருக்கு மட்டுமே தோள் துண்டு கொடுக்கப்பட வேண்டும், ஒரு சிலருக்கு மட்டுமே கழுத்தில் பூ மாலை கொடுக்கப்பட வேண்டும், ஒரு சிலருக்கு மட்டுமே தலையில் கிரீடம் சூட்டப்பட வேண்டும், ஒரு சிலருக்கு மட்டுமே சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது கிடையாது. சிந்திக்க தெரிந்த எல்லோருக்குமான சிறப்புகளை தமிழ்நாடு அரசு அள்ளி அள்ளி கொடுக்கிறது என்னும் போது இது அல்லவோ உண்மையிலேயே மக்கள் அரசு என்று கொண்டாட தோன்றுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒன்றியத்தில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் இந்த மாதிரியான
எளிய மக்களின் கல்வி கூடங்களை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான கல்வி உதவி தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நிதி உதவியை அளிப்பதில்லை. அவர்களுடைய கல்வி உதவி தொகைக்கான நிதி உதவியை அளிக்காமல் இவர்களுடைய கல்வியை நிறுத்துகின்ற ஒரு சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான். எளிய மக்கள் மருத்துவர்களாக மாறக்கூடாது என்பதற்காக சனாதனர்கள், வைதிகர்கள், அந்த மேல்தட்டில் இருக்கின்ற பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் எல்லா உயர்வுகளையும் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த கல்வி சூழ்ச்சிகளை எல்லாம் உடைத்து போட்டு, நீ கல்வி கற்று சிந்திக்க தெரிந்தால் உன்னுடைய சிந்தனையை எழுத்தாக மாற்று, நாங்கள் அதை நூலாக்குகிறோம் என்று சொல்கின்ற தமிழ்நாட்டு அரசு எப்படிப்பட்ட மனிதநேய அரசாக இருக்கிறது? நம்முடைய முதல்வர் எப்படிப்பட்ட மக்கள் முதல்வராக, மனிதநேய முதல்வராக இருக்கிறார் என்பதை சங்கிகளே, வலதுசாரி மக்களே, கமெண்ட் போட தயாரா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மேல்குடி மக்கள் என்று உங்களை நீங்கள் அழைத்து கொண்டு இருப்பவர்களே, போய் ஒன்றிய அரசிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி மக்களாலும் சேர்ந்ததுதான் நாடு. இவர்களின் உழைப்பு, இவர்களின் வியர்வை சிந்துகின்ற உழைப்பால் தான் நாம உடம்பு நோகாம உட்கார்ந்து 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மந்திரத்தை சொல்லிக்கொண்டு, கடவுளை பூசிப்பதாக சொல்லிக்கொண்டு எல்லோரையும் நமக்கு அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு சமுதாயத்தையும் நிலைநிறுத்துவது என்பது இந்த எளிய மக்கள் தான் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கிறது. இந்த உணரும் தன்மை ஒன்றிய அரசுக்கு இல்லை என்பதை நீங்கள் போய் அவர்களுக்கு உரக்க சொல்லுங்கள். நிச்சயமாக எழுத்து என்பது, சிந்தனை என்பது மேல்குடி மக்களுக்கு மட்டுமே உரியது இல்லை. இலக்கணம், இலக்கியம் தெரிந்த பண்டிதர்களுக்கு மட்டுமே இல்லை. அது கட்டமைக்கப்படுவது. ஆனால் இதயத்திலிருந்து வருகின்ற இலக்கியம் எது என்றால் எளிய மக்களின் வாய்மொழி இலக்கியம், எளிய மக்களின் இலக்கணங்களை கடந்த இலக்கியம், எளிய மக்களின் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரமான இலக்கியம், எளிய மக்களின் வியர்வை கவுச்சியும் உடம்பு வலியும் பெண்களின் நிணநீரும் பெண்களின் கண்ணீரும் அவர்களுடைய வாய்மொழியும் சேர்ந்ததுதான் உண்மையான இலக்கியம் என்பதை தமிழ்நாடு அரசு புரிந்து வைத்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற முதல்வர் புரிந்து வைத்து அதன் மூலமாக நமது மக்களுக்கு, நமது சிந்தனையாளர்களுக்கு, நமது தோழர்களுக்கான நிலத்தை, களத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த எழுத்தாளர்கள் திட்டம் மூலமாக உருவாகின்ற எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் தான் தமிழ் இலக்கியத்தின் ஆகச்சிறந்த எழுத்தாக இருக்க முடியும் என்பதை ஒன்றிய அரசுக்கு உரக்க சொல்லுங்கள். திரும்ப திரும்ப மேடை ஏறி திருவள்ளுவரை பேசுவார் நம்முடைய பிரதமர். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவரை புறந்தள்ளிவிட்டு மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே தன்னுடைய ஆட்சியை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படிப்பட்ட அநீதி என்பதை நீங்க போய் சொல்லுங்க. இல்லை, நாம் அதை உரக்க பேசிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக. நன்றி, வணக்கம்.